இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட வினோத சத்தத்தை யாரு ஏற்படுத்திருப்பா? இந்த அழுகுற குரல் யாரோடதான் இருக்கும்? பெண்ணோட குரலா இருக்கு. யாரோடதான் இருக்கும்? பிரபஞ்ச சக்தியே, எனக்கு உன்னால மட்டும்தான் உதவி செய்ய முடியும். பஞ்சபூதத்துல ஒன்றான காற்றால என் ஆத்மா உடல் கரைஞ்சிட்டு இருக்கு. அதை தடுத்து நிறுத்த நீதான் உதவணும். யாரா இருக்கும்? இயற்கை என்ன இப்படி எச்சரிக்கைப்படுத்துற? மகளே பொம்மை, பொம்மியோட ஆத்மாவை நோக்கி நீங்க அனுப்பி வச்ச அணுவை போன்ற அனிமா நெருப்பு அவளுடைய ஆத்மா உடலை எரிக்க முடியாமல் தோத்து போய் திரும்ப வந்துருச்சு மன்னா. ஏய் பொம்மி, நீ என்ன அவ்வளவு சக்தி பொருந்தியவளா? ககுபரே, ஏன் இந்த மாதிரி நடக்கிறது? பொம்மியோட ஆத்மா உடல்ல அவளுடைய சக்தியை மட்டும் இல்ல மன்னா, சம்யுக்தாவோட சக்தியை சேர்ந்து இருக்கு. அதை மட்டும் மறந்துடாதீங்க. அந்த சம்யுக்தா இங்கிருந்தும் பிரச்சனை பண்ணா, இப்ப பொம்மியோட ஆத்ம உடலை கலந்து பிரச்சனை பண்றாளே அவள. மன்னா, இன்னும் உங்க கைவசம் 3 வித்தைகள் இருக்கு. அதுல அடுத்த வித்தையான மகிமாவை பயன்படுத்துங்க. மகிமா நீரை அனுப்பினால் அந்த பொம்மியால் தாங்கவே முடியாது. பஞ்சபூதத்துல ஒன்னான நீரோட தலைவன் தான மகிமா. ஆமா மன்னா, நீங்க அதை பொம்மைக்கு எதிராக செயல்படுத்தி பாருங்க. ராணியோட வயிற்றுல இருக்கிற தசாவதானி இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் வேடனால பலியாகாம தப்பிச்சா முதல்ல அழிக்கிறது பொம்மிய கொன்ன உங்க குடும்பத்தை தான். 1000 வருஷம் காலமா வேடன் சாபம் போக்கும் தசாவதானி குழந்தை எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த குழந்தைன்னு அந்த குழந்தை பிறக்கிற நேரத்துல தான் தெரிய வரும். அதுக்குள்ள நாம போக வேணாம். ஆனா அந்த தசாவதானிய வேடம் பலி கொடுத்தா அவன் சாபம் போய் சாகா வரம் பெற்ற வேடனா மாறிடுவான். அவனுக்கு அழிவு எப்பவுமே கிடையாது. இப்படி நடந்துட்டா வேடம் யாரையுமே விட்டு வைக்க மாட்டான். அதே நேரத்துல ராணியோட வயிற்றுல இருக்கிற தசாவதானிய இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே நீ அழிச்சிட்டா அகோர ராஜகுருவா மட்டும் இல்ல, வேடனோட அரியாசனத்திலையும் நீ மன்னனாவே முடிசூட்டிக்கலாம்.
அது மட்டுமா, இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய சக்தி உள்ள ஆளா நீ மட்டும்தான் இருப்ப. ஏ மூதாட்டியே, இதெல்லாம் எனக்கு சொல்ல காரணம் என்னவோ? என்ன சாபத்துல இருந்து மீட்டு விமோச்சனம் கொடுத்த அந்த நன்றிக்காக தான் இத நான் உனக்கு சொல்றேன். மூதாட்டியே, நான் என்ன செய்ய வேண்டும்? இங்க இருந்து காட்டுப்பாதை வழியா இன்னும் 2 மைல் தூரம் போனீன்னா அங்க உன் கண்ணு முன்னால அதிசயம் நடக்கும். அந்த வேடனை எப்படி அழிக்கணும்ன்ற சூட்சமும் உனக்கு கிடைக்கும். நன்றி மூதாட்டியே, நன்றி. நிஜமாகவே நீ செய்தது ரொம்ப பெரிய உதவி. நன்றி. வருகிறேன். என்னங்க, என்னாச்சு? இல்ல ஒன்றும் இல்லைம்மா. வா வா, பாத்து வா. வாமா, உட்காரு. ராணி உட்காரு. உட்காரு. வா. என்னம்மா, நல்லா தூங்குனீங்களா? ஆ? என்னாச்சு தாத்தா? நல்லா தூங்குனியா? ஏன் மாதிரியா இருக்கீங்க? நல்லா தான் தூங்குனச்சு. என்னன்னு தெரியலப்பா, மனசெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. அந்த அந்தன ரிஷி சுவாமிகளை மறுபடியும் போய் பார்த்துட்டு வந்தாதான் மனசு நிம்மதியா இருக்கும்னு தோணுது. பேசாம ராணிய மட்டும் இங்க விட்டுட்டு மத்த எல்லாரும் சேர்ந்து கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ம்? இந்த மாதிரி நேரத்துல ராணிக்கு ரெஸ்ட் வேணும்ல. நீங்களா போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். ஆமாப்பா, ஜாய் சொல்றதும் சரிதான். ராணி மட்டும் வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுக்கட்டும். நாம எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். எல்லாரும் இங்க இருக்கீங்க, எங்க வேதநாயகமும் பார்வதியும் ஆளை காணோம்? ஐயா, அவங்க தூங்கி நிக்கிறாங்க ஐயா.